மனித உடலில் தோன்றும் ஏராளமான நோய்களில் 90% நோய்கள் மனநலமற்ற நிலையின் காரணமாக உண்டாவதுதான். மனநலமற்ற நிலை என்பது முதலில் தூக்கத்தை இல்லாமல் அடித்து நொறுக்கிவிடும். தூக்கமின்மை பல உள்ளுறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து பிபி, சுகர், ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர் என்று உடல் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான உறுப்புகள் அனைத்தையும் செயலிழக்க வைத்துவிடும். நான் சொல்லக்கூடிய உறுப்பு செயலிழப்பிற்கு மனநலமற்ற நிலை மட்டும் காரணமல்ல, ஏராளமான காரணங்களால் அவை உண்டாகலாம். மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அல்லது மருத்துவர்களுக்கு மட்டுமே இது சம்பந்தமாக முழுமையாக தெரியும். ஆனாலும் ஒருவரது மனநலமற்ற நிலையே அவரது உடல் ஆரோக்கியத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கின்றது என்று நான் சொல்கின்றேன். அதாவது இது என்னுடைய கற்பனையான கண்டுபிடிப்பு அல்ல. சொந்த பந்தம், என்னுடைய நட்பு வட்டாரங்கள் என்று என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பலரது அனுபவங்களை நேரடியாக பார்த்தும் பல விஷயங்களை படித்தும் நான் சேகரித்த உண்மைகள்தான் இவை. மனநலமற்ற நிலை என்றால் என்ன? பெரும் கவலைகளை தரக்கூடிய தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் தான் மனநலமற்ற நிலை என்பது. மனித குலத்தின் நிம்மதியை சீர்குலைக்கும் இந்த தேவையற்ற எண்ண ஓட்டங்களை நிறுத்த முடியுமா என்றால் ஒருபோதும் நிறுத்தவே முடியாது. சில மாத்திரைகளின் மூலம் சில மணி நேரம் நிறுத்த முடியும். அந்த மாத்திரை மூளையில் ஓடும் எண்ணங்களை நிறுத்தவில்லை, மூளையை செயல்பட விடாமல் சோர்வடைய செய்கின்றது. அப்படி செய்யும்போது மூளையால் சிந்திக்க முடியாமல் போகின்றது. இப்படித்தான் அந்த மாத்திரைகள் எண்ண ஓட்டங்களை குறைக்கின்றது. அந்த மாத்திரையின் பவர் குறைந்தவுடன் மறுபடியும் தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் ஓடத் தொடங்கிவிடும். போதைக்கு அடிமையானவர்கள் பெரும்பாலும் தனது கவலைகளை மறக்கத்தான் அப்படி அதனை பயன்படுத்துவதாக சொல்வார்கள். அவர்கள் உட்கொள்ளக்கூடிய போதைப் பொருள் எப்படி அவர்களது கவலைகளை மறக்கடிக்கின்றது? அவை கவலைகளை மறக்கடிப்பதில்லை, மாறாக மூளையை செயல்பட விடாமல் மூளை செல்களை எல்லாம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது என்று நான் படித்திருக்கின்றேன். மூளையை மட்டுமல்ல, உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் மதுவில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை கலப்பதால் அனைத்து உறுப்புகளுமே செயல்பட முடியாமல் பாழாகி கொண்டே போகும். இப்படி செய்வதால் நரம்பு தளர்ச்சி உண்டாகி உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும் பெரும் பாதிப்புக்குள்ளாகிவிடும். சிகரெட், பான் பராக் போன்ற தீய பழக்கம் உள்ளவர்களுக்கும் இந்த கதிதான் உண்டாகும். ஓகே, மனித குலத்தை மனநல பாதிப்புகளிலிருந்து மீட்டெடுக்க ஒரே வழி எண்ணமற்ற நிலைதான். அந்த எண்ணமற்ற நிலை மூளையில் உண்டாவதற்கு முறையான தியான பயிற்சி வழியே தான் 100% சாத்தியமாகும். இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்று நான் அன்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.